அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி பௌர்ணமி தினம் வருதுங்க. பௌர்ணமி திதி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி மதியம் 12:27 முதல் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மதியம் 1:53 வரைக்கும் பார்க்கும்போது பௌர்ணமி திதி இருக்கிறது. இந்த பௌர்ணமி திதி அன்று பார்த்தோம் அப்படின்னா விசேஷமாக நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக அப்படி பார்த்திங்கன்னா பௌர்ணமி விரதங்கள் நம்ம மேற்கொள்வோம். பௌர்ணமி விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நிலவு போல் தங்களுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தர்கள் இந்த பௌர்ணமி விரதத்தை தவறாமல் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பௌர்ணமி திதி அன்று பார்க்கும்போது சத்யநாராயண பூஜை, சந்திர பகவானினுடைய தரிசனம், பூஜை, விரத வழிபாடு, சித்திரகுப்தரினுடைய விரத வழிபாடு அப்படின்னு எக்கச்சக்கமான விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி திதி அன்று நாம் செய்வது வழக்கமான ஒன்று. இறை வழிபாடு மேற்கொள்வாங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க, அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு, விநாயக பெருமானினுடைய வழிபாடு அப்படின்ட்டு பௌர்ணமி தினத்தில் நாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம், எந்த தெய்வத்திற்கு வேண்டுமானாலும் நாம் விரதங்களை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள், வழிபாடுகளுக்கு அப்படிங்கிறது அதீத சக்தி இருக்குது. பௌர்ணமி திதி அன்று பார்த்தோம் அப்படின்னா பூமியில் ஒரு அதிசக்தி நிறைந்து காணப்படும். அந்த நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய விரதங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் இல்லாட்டினா பூஜைகளுக்கும் எல்லாத்திற்குமே பார்க்கும்போது அதீத பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம். சாஸ்திரங்கள்லையும் இது பற்றி பல விஷயங்கள் சொல்லப்பட்டும் இருக்கிறது. அதனாலேயே நிறைய பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி விரதத்தை மட்டும் தவற விடாமல் இன்றளவும் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்தது, மகிமை மிக்கதோ அதே அளவு ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா அது சக்தி நிறைந்த அந்த பௌர்ணமி திதி அன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு சிறு அசைவு கூட பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே அது மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இது எல்லாமே இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள் நிகழக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய காரணமாக கிடைக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் விநாயக பெருமானினுடைய தீவிர பக்தர், இல்லை உங்களுக்கு விநாயக பெருமான் அப்படிங்கிறவர் இஷ்ட தெய்வம், பிடித்த தெய்வம் அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய மனசுக்குள்ளேயும் 3 முறை சொல்லிடுங்க. விநாயக பெருமானினுடைய பரிபூர்ணமான அருள், வினை தீர்ப்பான் விநாயகர் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் வினைகளையும் தீர்த்து அருள் புரிவார். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலம் அப்படின்னு நாம் சொல்லும்போது அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சின்ன சண்டைகள், சின்ன கருத்து வேறுபாடுகள், குடும்பத்திற்குள்ள சின்ன விவாதங்கள், இந்த மாதிரியான முட்டல் மோதல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அது அவ்வப்போது வரும், அவ்வப்போது அது விலகிடும். பிரச்சனைகள் வரும்போது அது தானாகவே விலகி செஞ்சிடும், தானாகவே அது சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவது. எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் வரும். அதாவது ஒரு விவாதம் ஒரு பெரிய இஷ்யூவாகாது. அது ஓரளவுக்கு விவாதம் எழுது அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் விவாதம் நடந்து அதோடு அந்த விவாதம் முடிஞ்சிடும்.
வந்துடும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் குடும்பத்திற்குள்ளே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு டென்ஷனாகவோ இல்லை ஒரு வெளிப்படைய ஒரு தேவையில்லாத ஒரு கோபத்தையோ வந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அதை ஒரு சுமூகமாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் அப்படின்னும் போது அது பூதாகரமாக ஆக்க வேண்டாம். அது பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எண்ண வேண்டாம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா சாதாரணமாக ஒரு பிரச்சனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து சுபிக்ஷங்கள் கிடைக்கப்பெறும். திடீர் பணவரவு கிடைக்கலாம். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவு கிடைக்கும். அதே மாதிரி திடீர் யோகங்கள் உருவாகும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையில் பார்க்கும்போது படிப்படியான முன்னேற்றத்தை காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த படிகற்களாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள், புது புது திருப்பங்கள், திடீர் யோகங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக தங்களை துரத்தி அடித்த கடன் பிரச்சனை சரியாகும். வருமானம் பெருக தொடங்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வேலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்துவிடும். அதனால் கவலை கொள்ள தேவையில்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. முன்பின் தெரியாத நபரிடம் அதிகமாக பேசி பழக வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடந்த கால துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தக்க பதிலடையும் தக்க விஷயங்களை மாற்றியமைக்கக்கூடிய வகைகள்லையும் கிரக மாற்றங்கள் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரக பயிற்சிகள் தங்களுக்கு அமையப்பெறுகிறது. இந்த சூழ்நிலை தங்களுக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித செயல்களும் விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறும். அதாவது கடந்த காலத்தில் தங்களுக்கு இழுபறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் காலதாமதமாக இருந்தது தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறதுங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். எதிரிகளை சமாளிக்க நீங்கள் திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. வேலை அப்படின்னு இருக்காம குடும்பம் குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம். இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க. கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க. புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்ட தொடங்குவீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். அதே போல் இந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க. அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு. சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
அவசியம். சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க. இதன் காரணமாக வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்க பெறுகிறது. எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம். அதே சமயம் அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம். தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க. அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும்.